சென்னை மடிப்பாக்கம் சபரி சாலையில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் அரிசி வாங்குவது போல் நடித்து 13,280 ரூபாயை நூதன முறையில் அபகரித்துக் கொண்டு தப்பிச் சென்ற மர்ம நபர்களை மடிப்பாக்கம் போலீசார் தேடி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை மடிப்பாக்கம் சபரி சாலையில ராஜன் என்பவர் செரீன் சூப்பர் மார்க்கெட் என்ற கடையை நடத்தி வருகிறார். நேற்று மாலை 3:30 மணி அளவில் அந்த கடைக்கு வெள்ளை நிற சட்டை அணிந்தபடி, மாஸ்க் அணிந்தபடியும் ஒருவர் வந்திருக்கிறார். வந்து புத்தாண்டு பண்டு பிடித்திருப்பதாகவும் அதற்கு அரிசி கொடுக்க வேண்டியுள்ளதனால் எனக்கு 12 அரிசி மூட்டைகள் தேவை என கேட்டிருக்கிறார். அதற்காக ஊழியர்களும் அந்த அரிசி மூட்டைகளை காட்டியபடி ஒரு மூட்டை 1,810 ரூபாய் என 12 மூட்டைக்கு 21,720 ரூபாய் என கூறியிருக்கிறார்கள். அதற்கு அந்த நபர் அருகில் தான் தன்னுடைய அலுவலகம் இருப்பதாகவும், அங்கு சென்று இந்த அரிசி மூட்டையை இறக்கி வைத்துவிட்டு 100 ரூபாய் நோட்டுகளாக பணம் 35 ரூபாய் வைத்திருப்பதனால 500 ரூபாய் நோட்டுகளை கொடுத்துட்டு சில்லறை பணம் உங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த 100 ரூபாய் நோட்டு சில்லறை பணத்தை நீங்கள் வாங்கிக் கொள்வது என்று கூறியிருப்பதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் ஊழியர்களும் அந்த 12 மூட்டை அரிசி மூட்டைகளையும் 35,000 பணத்தையும் எடுத்துக்கொண்டு அங்கு சென்றிருக்கிறார்கள். அங்கு சென்றபோது 13,280 ரூபாய் கடையில் வேலை செய்வர் மூலம் அவர்கள் சொல்லும் இடத்திற்கு கொண்டு செல்லும் கொடுக்குமாறு அவர் கூறியதனால இவர்களிடமே இந்த 35,000 பணத்தையும் கொடுத்துவிட்டு சென்றிருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் மேலே சென்று அந்த அலுவலகத்தை பார்த்தபோதுதான் அங்கு அலுவலகத்தில் தாங்கள் எதுவுமே அரிசி மூட்டைகளை ஆர்டர் செய்யவில்லை என்றும், உங்களை யாரோ ஏமாற்றிருக்கிறார் என்றும் அவர் அந்த ஊழியரிடம் தெரிவிக்கவும் உடனடியாக கடை உரிமையாளர் தகவல் தெரிவித்ததன் போல மடிப்பாக்கம் காவல் புகாரானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வெள்ளை நிற சட்டை அணிந்த ஒரு நபர் மாஸ்க் அணிந்தபடியும், மற்றொரு நபர் கருப்பு நிற சட்டை அணிந்தபடி மற்றொரு நபரும் அங்கு வந்து இந்த மோசடியில் ஈடுபட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இதே போன்று பல்வேறு கடைகளில் இவர்கள் மோசடி சம்பவங்களை அரங்கேற்றியிருப்பதாகவும், மொத்தமாக பொருட்கள் வாங்க வேண்டும் கூறி அந்த கடை ஊழியர்களிடமே பணத்தையும் அந்த அரிசி மூட்டைகளும் வாங்கி கொண்டு செல்வதை இவர்கள் வாடிக்கையாக வைத்திருப்பதாகவும் மடிப்பாக்கம் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது அவர்களை மடிப்பாக்கம் போலீசார் தேடி வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள்.